ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சராக ஒரு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. ஆனால் பொதுவாக நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த அரசியலை கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக பாரதிய ஜனதா கட்சி ஒத்துக்கொள்ளலை. 2021 தேர்தலில் அவங்க கூட்டணி அமைத்து இந்த எலெக்ஷனை சந்திக்கும் போது எங்களுடைய டெல்லி தலைமை தான் தீர்மானிக்கும் முதலமைச்சர் யாருங்கிறத. முதலமைச்சராக இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக திரு இபிஎஸ் இருந்த போதே திரும்ப 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 அதே தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் பிஜேபியினுடைய. இன்னைக்கு மேடையில் திரு இபிஎஸோட இன்னைக்கு மேடையில் யார் இருந்தாரோ அதே திரு எல் முருகன் சொல்லி கொண்டிருந்தார். சரியா? அந்த நெருக்கடி அதிமுகவுக்கு இப்பவும் இருக்கா அப்படின்னா இப்பவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரியா? கேட்கவே முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஏதோ ஒரு வகையில் தான் பலமானவன், தான் அரசியல்ல, தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிறதை ஒரு நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பயணமா சார்? அதாவதுங்க, கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. சரி, கட்சியுடைய நிலை அப்படி இருக்குது. என்று சொன்னால் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மக்களை கவர்ந்த தலைவர் அங்கே யாரும் இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆட்சியை 5 வருஷம் தக்க வைத்துக் கொண்டார். பாஜகவுக்கு ஜால்ரா அடித்து தன் பதவியை காத்து கொண்டார். தனக்கு ரைடு வராமல் காத்து கொண்டார் என்ற நிலைப்பாடு மட்டும்தான் அவர்கள் சாணக்கியத்தனமாக இருந்தாரே ஒழிய கட்சியுடைய பலம் மிகவும் பலவீனமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2021 தேர்தலில் அவர் இறுதியாக எடுத்த முடிவு மிகச் சிறப்பான முடிவு. பாஜக விட்டு வெளியேனார். அது பாஜக நான் ஏற்கனவே இந்த தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக பாஜகவிற்கு அதிமுக 80 சீட்டுகள் கொடுக்கும், 60 சீட்டுகள் கொடுக்கும் எதிர்பார்த்த நிலையில் வெறும் 20 சீட்டை மட்டுமே கொடுத்து பிரச்சாரத்துக்கு மோடியை எதிர்பார்க்காமல், அமித்ஷாவை எதிர்பார்க்காமல் மட்டும் வரவிடாமல் பாண்டிச்சேரியில் சென்னையில் இறங்கி பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணி திரும்பி போகிற சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்து ஓரளவு கட்சியை காப்பாற்றி வைத்தார். புரியுது. இப்போ என்ன அழுத்தம் என்று தெரியவில்லை அவருக்கு. தன் கட்சியையும் மறந்து மீண்டும் அதால பாதாளத்தை விழக்கூடிய நிலையை நோக்கி கட்சியை சென்று கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது நிச்சயமாக அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த பயணமா இந்த கட்சியுடைய கூட்டணியை அதையெல்லாம் அந்த குற்றச்சாட்டுகளை திருப்புவதற்காக முன்கூட்டியே இவர் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால வரலாற்றில் நாம் பார்க்குறோம். மகாராஷ்டிராவை பார்த்தோம். உத்தவ் தாக்கரே கட்சியை எப்படியெல்லாம் உடைத்தார்கள், அந்த கட்சியை இல்லாமல் ஆக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் 2014 அந்த 60 சீட்டு உள்ள மாநிலத்தை 21 சீட்டோடு சேர்ந்த கட்சியை பிரித்து நாசம் பண்ணாங்க. அதில் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்த கைகோ புல்லன்ற ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு கேண்டிடேட்டு அந்த பதவி போன பிறகு அந்த அரசு இல்லத்திலே தற்கொலை செய்து கொண்டு போனார். அது பாஜக கூட ஏற்பட்ட நட்பின் காரணமாக. கூடா நட்பு என்பதற்கு தெளிவான சான்றை நாம் இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் நடந்ததை வச்சு பார்க்க முடியுது. அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார்ட்ட 7 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, 6 பேரை கொண்டு போனாங்க. அதே மாதிரி மணிப்பூரை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கோவாலையும் பார்த்தோம். இப்படி இவர்களோடு யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்தார்களோ அவர்களெல்லாம் அக்டோபஸ் போல அவங்க உள்ளே வைத்து கொண்டு தான் இப்போ இவங்க நம்ம இபிஎஸ்ஐ சந்திக்கிற நேரத்தில் இன்னொரு எம்பியை சந்திக்கக்கூடிய தலைவரை சந்திக்கக்கூடிய நிலையையும் அவர்கள் செய்தார்கள். இது பாஜகவுடைய இயல்போய் தெரிந்துதான் அவர் தற்கொலை முயற்சி மாதிரி தான் அந்த எடப்பாடி இது போயிருக்கிறார். இவர் என்னத்தை தான் பிரச்சாரத்தை துவக்கினாலும் அந்த பிரச்சாரம் எழுச்சி வருமா என்று சொன்னால் கட்சியையும் தன்னையும் வீழ்ச்சி பெறத்தான் செய்யும். எதற்காக பயந்து கொண்டு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தார் என்பது தெரியவில்லை. எல்லோருமே பாஜகவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சியாக, வளர்ச்சி இல்லாத கட்சியாக, முழங்கி போன கட்சியாக, அது உள்ளே வந்தால் விஷம் வைத்து தற்கொலை சுலோ பாய்ச்சலாக இருந்த கட்சியை அழிக்கக்கூடிய சக்தியாக தான் எல்லோருமே பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் யார் திமுகவாக இருக்கட்டும், அல்லது இப்போ புதுசாக தொடங்கின விஜயுடைய கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதே அதிமுக எல்லாருமே அவர்களை சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு கட்சியாக தான் இருந்து கொண்டாருந்தன தவிர அந்த கட்சியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் மிகவும் 0. இப்போ வடபுலத்தில் ராமரை வைத்து அரசியல் பண்ணுறது, தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் பண்ண இதெல்லாம் நடக்காது. அவர் கற்பனை பண்ணுற அந்த பாடம் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக சென்றாலும் தமிழ்நாட்டில் நடக்காது புரிந்து கொண்ட காரணத்தினால படத்தை மாற்றிருக்கிறார்கள். முருகன் பெயரால் முருகனை பற்றி பேசாமல் ஒரு மாநாடு நடத்தினார்கள். முருகனை பற்றி எந்த வரலாறும் முருகனை பற்றி சிறப்பான குறிப்புகளோ தமிழ் குறிப்புகளோ அதில் இல்லை.
அவர்கள் அரசியலைத்தான் பேசினார்கள், திராவிட அரசியலை பேசினார்கள். இந்த நிலையில் இவருடைய பிரயாணம், இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சார பிரயாணம் வெற்றி பெறுமா என்றால் கட்சியை காப்பாற்றக்கூட உதவாது என்ற நிலையில் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் கடுமையாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், ஒரு பக்கம் கூட்டணியில் இருந்தவர்கள் இது நாங்கள் கூட்டணி செய்து அமைப்போம், கூட்டணி தான் நாங்கள் தான் முதல்வரை தேர்வு செய்வோம் என்று மிக வெளிப்படையாக பாஜக கட்சியினுடைய எல்லா தலைவர்களும், ஒருத்தர் கூட பாக்கி இல்லை, எல்லா தலைவர்களும் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இது அதிமுகவை வீழ்ச்சியில் அடைக்கக்கூடிய காரியத்தை எடப்பாடி அவர் செய்திருக்கின்றார்கள். அதற்கான பழிபெயரை அவர் சுமக்க நினைக்கும். ஓகே சார், நீங்க எல்லா கட்சிகளும் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்றது ரொம்ப இதுதான். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பயணத்தில் பிஜேபி ஆட்கள் வருவதை, இல்லை பிஜேபி தலைவர்கள் பங்கேற்பதை மட்டும் நீங்கள் ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டாரு, நாடு ஃபுல்லும் மேற்கொண்டார், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வர. நீங்கள் அப்போதும் அதனுடைய கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றார், எம்பிக்கள் போய் கலந்துக்கிட்டாங்க, இப்படி நிறைய நடந்தது. ஆனால் திரு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பயணத்தில் பிஜேபி தலைவர்கள் பங்கேற்பதை, குறிப்பாக அதனுடைய தொண்டர்கள் எல்லாம் கலந்துக்கிறது, அந்த கொடியை எடுத்துக்கிட்டு வரதை மட்டும் நீங்கள் ஏன் இவ்வளவு எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு ஒரு பேய் படம் காட்டுவதற்கு என்ன காரணம் சார்? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்து இது இந்த பிரச்சனை இந்த பேய் பிடிக்க போகிறது எடப்பாடியை மட்டுமல்ல, அதிமுக மட்டும், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்து சார். ராகுல் காந்தி போனார், எல்லா மாநிலத்துக்கும் போனார், எல்லா கூட்டணி கட்சி மாநில தலைவர்களுக்கும் சம அந்தஸ்து கொடுத்து சவகா பறிக்கை பண்ணார். இப்போ நீங்கள் போகிற நீங்கள் பிரதமர் அல்ல, நீங்கள் முதல்வர் அல்ல, நீங்கள் முதல்வர் வேட்பாளர் அல்ல, நீங்கள் எதிர்கட்சி வேட்பாளரும் அல்ல, நாங்கள் சொல்கிறோம் வேட்பாளர் சொல்லிக்கிட்டே போகிறீங்க. எப்போ எடப்பாடியை காலை நாங்கள் வாரி விடுவோம், எடப்பாடியை பதவி இல்லாமல் ஆக்குவோம், அந்த அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போகும்போது தானே பிரச்சனை வருது. நீ எடப்பாடியை மட்டும் தள்ளிட்டு போக போகிறதில்ல, அதிமுக மட்டும் அழிக்க போகிறதில்ல. நாளைக்கு எதிர்கட்சியாக நாங்கள் உட்காரணுங்கிற ஒரு எண்ணத்தை பாஜக எடுத்து இருக்கிறது. முதலமைச்சராக வர முடியாது, முதலமைச்சர் கட்சியாக வர முடியாது, ஆளுங்கட்சியாக வர முடியாது, பாஜகவுக்கு தெரியும். ஆனால் இது எதிர்கட்சியாக கூட வரக்கூடிய தகுதி இல்லாத கட்சி, தன்னால் வர முடியாது என்று தெரிஞ்ச காரணத்தினால அதிமுகவை கவிழ்த்து அதிமுக அவர்களை ஈர்த்து நாங்கள் வருவோம் என்ற நிலையில் தான் அவர்கள் சூழலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆண்ட கட்சி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் எடப்பாடி என்று ஆண்ட கட்சி, அவ்வளோ பெரிய கட்சி. நீ 3 சீட்டு தனியாக ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்துக்கிட்டு நாங்கள் முடிவு செய்வோம் என்று சொன்னால், மத்திய அரசு பிரதமரை நாங்கள் முடிவு சொல்ல அதிமுக சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அதிமுக ஒன்றிய அரசியல் அப்படி இருக்காங்க. அப்ப அவங்க 4 3 சீட்டு 2 சீட்டை வச்சுட்டு சீட்டை இல்லாமல் இருந்துக்கிட்டு நாங்கள் பிரதமரை முடிவு செய்வோம் என்று அதிமுக ஒன்றிய தேர்தலில், இந்திய ஒன்றிய தேர்தலில் எப்படி சொன்னால் எடுபடாதோ அதே நிலைதான். அப்போ அவங்கள்ட்ட சாணக்கியத்தனை நீங்க ஏற்கனவே எல்லா மாநிலத்திலும் உங்களுடைய ஆட்சி கவிழ்ப்பை அல்லது ஆட்சியை அடைந்ததை, ஒரு சீட்டு எடுக்காமல் ஆட்சி செய்த மாநிலமும் உண்டு. நீங்கள் ஒரு சீட்டும் ஜெயிக்காமல மறுபடியும் அந்த மாநிலத்தில் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்க எடப்பாடி இப்படி சொல்லும்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் சொல்வதுதான் முதல்வர் என்று சொன்னால் நீங்கள் யாரை கவிக்க நினைக்கிறது, எங்கே உள்ள நினைக்கிறது? தமிழ்நாட்டுடைய அமைதி உங்களுக்கு கண்ணில் குத்தி கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டுடைய மத சௌஜன்யம் உங்கள் கண்ணில் குத்தி கொண்டிருக்கிறது.